யாரு படுத்து இன்னைக்கு கடையில் வந்து லேட் ஆயிடுச்சு. சத்தியமாக கடையில் லேட் ஆயிடுச்சு. கஷ்டமாக பார்த்தோம். அதனால புரியுது. கேமரா மாற்ற சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு யார் துரத்துது.
சொல்லுன்றத கல்லுங்க மட்டும் பூரா நெருங்கி அவன் ராத்திரி பூரா மனுஷன் இங்க ஆடுறான். அவனுக்கு கண் தெரியாது ஆடுறாங்களோ போக நீ வேண்டாம். சொல்லுவதை கேளுங்க சாமி, சாமி வல்லவரே வாங்க சாமி. வல்லவரே வாங்க சாமி, எனக்கு வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் தாங்க. வல்லவரே வாங்க சாமி, எனக்கு ஒரே டைம் கட்டி ஒரு முட்டை தாங்க. வரும் சாமி, எங்களுக்கு முத்தம் ஒன்று தாருங்கள் சாமி. நேரம் சாமி சேருவோம் வாருங்கள் நாதா. தமிழ்நாட்டில் வசன பக்தி சாமி அது மட்டும் கிடையாது சாமி. எங்களுக்கு இன்னும் எவ்வாறு சாமி படுக்க அப்படியே மாட்டேன் படுக்க எங்களுக்கு தெரியாதுன்றியா? நீ எங்க போனாலும் பாத்துருவான். தார் ரோட்ல பார்த்தா அப்படி இருந்தாட்டு வா. இங்க பாரு, எங்க தன் கண் உந்த நீங்க தேடுதே மாமா. எந்த நாளும் கையில் தீரா உன்னை கோரி வருகிறேன் கையில நாதா. கோரி போறசாமி
இப்ப நீ யார கோரி போற? நான் பங்காளியை ஜெயிக்க வேண்டும் கையிலை நாதா. யார் ஜெயிக்கிற? பங்காளி எப்பவுமே பக்கம் வைக்கணும். ஒரு திடீர்னு ஒரு ஊர்ல அடுத்து அடிக்க வந்தா பங்காளி தான் நமக்கு தடி எடுப்போம். பங்காளி ஒழிக்கிறான். நான் எதிராளி எப்பயும் பங்காளி தான் நமக்கு எப்பவுமே வேணும். அவன் 1000 கட்டவன் இருந்தாலும் பங்காளி தான் நமக்கு திடீர்னு ஆபத்துக்கு உதவுவான். அப்பன் செத்து 6 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த என் மகனே போடா வந்த வரம்பரைக்கு பிறந்தவன நானும் எங்க அப்பன் சேர்த்து 6 வருஷம் கழிச்சு பாருங்க. அப்ப நம்ம அப்பா யாரை வச்சிருந்தா ஊர் கோல் கவுண்டர இங்கிருந்து எங்க போனே ஐயா இங்கிருந்து எங்க போனே இந்த ஒளியிலோ முன்னழகை போனே இந்த உலகத்தில் கண்டதில்லை. எப்படி இந்த கொண்டையில பூ முடிச்சு பாருங்க பார்த்த உடனே சாமி கோயிலுக்கு கொண்டை போட்டு இந்த கொண்டையில பூ முடிச்சு இங்க பாருங்க இந்த பூத்துக்கிற மஞ்சள் முகம் எப்படிங்க இருக்குது? மஞ்சள் முகமே வருது. என்ன தரக்குற இவ்வளவு நேரத்துக்கு நானும் வந்தா புண்ணு பாக்குறேன். இன்னும் ஓம இருக்கிற புள்ளி குத்துற ஓம இருக்கிற எந்த ஓம தரக்குற எந்த புள்ளி குத்துற எந்த புள்ளி குத்துற நீ இன்னும் வந்தாங்க பாக்குற என்ன தருக்குற? உன்னை நான் போய் வருகிறேன் கையில நாதா. யாரு உன்னையே பெரிதாக நிறுத்தி வருகிறேன் நான் கையில நாதா. இங்கெல்லாம் பெரு பெருசா இருக்குது வாசாமி. எனக்கு இப்பேற்பட்ட இடத்துல லா வைக்கலாமா சங்கரா? நல்லா திரும்பி பாரு. இங்க பாரு என்ன நம்ம ஆம்பளை ஜாதிக்கு இது அவமானம். அம்மா ஆனால் கேளுங்களே சாமி எப்படி தெரியுமா? சிவசபா என்று ஒரே உன்னை நினைத்தேன். யார போறியா? நான் சிவசபா என்று ஒரே ஞானமாக நினைத்தேன். எங்கள் சீலைக்குள்ளே சாமி சிவசிவா எதுமா இங்க பாரு அவர் எங்க போறாரு? சிவகிட்ட தவக்க போறேன்னு சொல்றாரு. அந்த சிவனை எப்படி தெரியுமா? சிவசிவா சிவசிவா என்ன சீலைக்குள்ள அடக்கும். இது பாக்குற காமி இங்க பாரு. அது மட்டும் இல்ல பரமா பரமான்னு சொல்றாரு. அந்த பரமனை என் பாவாடைக்குள்ள அடக்கண்டா. பரமணிய உடனே நான் பாரு
போய் பள்ளிப்பட்டு ஊர் விடா போய் ஏண்டா கேள்றா ஏண்டா அப்படிப்பட்ட பரமனையும் பாவாடைக்குள்ள அடக்கமா இருக்கும்போது இவருக்கு ஏன் இந்த பாவாடைக்குள் நடக்கும் கட்டின பொண்டாடிக்கு இதுக்குள் நடக்கும் ஆமா பரமா என்றால் எங்களது பாவாடைக்குள்ளே அடக்கண்டா. டேய் அது மட்டும் இல்ல இந்த பாராளுமன்றமே அதுக்குள்ளதான் அடக்கமா இருக்குது. வாய்ப்பே இல்ல. யா அதனாலதான் சொல்றேன் வாய் அங்கதான் இருக்குது கம்முனு. அதனாலதான் 5 மணிக்கு தான் வரும். ஏய் ஏதோ கொல்ல போய் கோயிலுக்கு போன மாதிரி கிடக்குற பாலச்சந்திரனோ சிவசந்திரனோ யாராதான் எங்களுக்கு என்ன சுவேஜயம் நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமா நமது இந்த ஊர் பள்ளிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ஆகப்பட்டவர் முத்துமாரியம்மன் மீது பணம் கொடுத்திருக்கின்றார். எவ்வாறு? அம்மா மாறி மகுமாரி பள்ளிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலராக வாழ்ந்து வரக்கூடிய ஐயா, உங்க பேருங்க ஐயா? முருகன். முன்னாள் கவுன்சிலராக வாழ்ந்து வரக்கூடிய முருகன் ஐயா தன்னுடைய கொத்து தெய்வம் குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய முத்துமாரியம்மன் மீது ஒரு காஞ்சனம் கொடுக்க மறுகாஞ்சனம் மலை போல் வளர்ந்து அண்ணனுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியாக இருந்து முத்துமாரியம்மன் கோயிலா? சரிங்க. அந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியாக இருந்து அண்ணவரை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அந்த முத்துமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் நம்முடைய நாடக மன்றத்திற்காக. ஆனால் கேளுங்களே சாமி, காட்சி கொடுத்தாக்க நான் கம்முனு இடமெல்லாம் தேடி பாடாத இடமெல்லாம் உன்னை பாடினே ஐயோ எங்கன்னாரே
மகாநாடு பெரிய மச்சனவாடிக்கு ஒப்பானவர் சுங்கரலியை சேர்ந்த உயர்த்தோல மாமியாதை அண்ணா ரங்கன் அவர்கள் அவர் மடிந்து சாலோக சாரூப சாய்ச்ச 4வது அடைந்து விட்டார். இந்த நாடகத்திலே ஒரு சிறந்த பெரிய நடிகர். எல்லா நாடகத்திலும் நல்லா நடிப்பார். அவர் 3 மாதம் இறந்து அப்பேற்பட்ட தம்பி பேருங்க என்ன? தம்பி முனுசாமி. ஐயா முனுசாமி கொடுக்கப்பட்டது 1300 ஏலக்கண்ணி அங்கட ஆடிக்கிறாரு. 1300 ஏலக்கண்ணி. அதுக்கடுத்து இன்னும் நிறைய வியாசகர் இருக்கிறாங்க. அவர் பெரிய ஒரு வித்வான். அவரால் என்னால் ஆட முடியாது. அவருக்கு கூட என்னால் ஆட முடியாது. முடிமுடிமே உள்ள துருவாரு மறுப்பு வருவாரு. அப்பேற்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணை வெட்டி அப்படி இழந்து விட்டார் என்று சொல்லி ஐயா முனுசாமி அவர்கள் ரங்கன் மீது கொடுக்க ரங்கன் ஆசிரியர் அவர்கள் முனுசாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடமன்றத்திற்காக ஆமா கடைக்கண் பார்வை அவனது. ஆமா 12 மணி எப்ப ஆகுதோ 11:55 ரெடி ஆயிரும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து உலகமே தண்ணீர் மயம். ஆமா இல்லையா? சிவமயம். சிவமயம். இவர் போறது சிவமயம். உலகத்துல பாதி பேரு 12 மணி தண்ணி மயம். இங்க வாங்க, இங்க பாரு. இதுவோ காரையா ஓ விட்டுணுமா? இதுவோ காரையா இதுவோ கலப்பையா கலப்பையா அவகரா மகதேவா சொல்லி விடுவான். இன்னும் மழை பெய்யலையா? இங்க பாரு. இதுவோ நொகத்தடி ஐயா. வா பாப்பா. இங்க பாரு. அது ஏர் பழகணும். இது இடத்த மாடு, இது வளர்த்த மாடு. ஆமா இல்லையா? ஏர் பாரு. இது 2 இடத்த மாடு, அது வளர்த்த மாடு இல்லையா? இந்த மாடு இது முழுசா கலப்பையா. இது எப்படி இந்த ஊரு? நான் ஊரு எம் பள்ளிப்பட்டி. எம் பள்ளிப்பட்டில இப்ப கிட்டத்தட்ட ஒரு காடு, அரிமான காடு. மழை பெஞ்சு அரிமான இடம். கல்லாஞ்சாரோட 1 மாசம் ஆகி போச்சு. அவனுக்கு எத்தனை மாசம் சொல்றான்? வேலைக்கிழமை முறப்பூர்ல கூட நல்ல மழை பெஞ்சு. இந்த பாரு, இந்த ஊர்ல 1 மாசமா பெய்யனாலையும் ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு நிக்குது. கல்லாஞ்சாரோட அரிமான இடம் இது. மழை பெஞ்சு முளைக்காத அருக்கு முளைச்சு நிக்குது. ஆமா இல்லையா? பாரு,
இருக்காத நெருஞ்சி முள்ளு போறா இதே இடத்துல இருக்குது. குத்தனாதான் நல்லா இருக்கும். ஆமா, குத்ததான் நல்லா இருக்கும். எதுவுமே குத்த நல்லா இருக்கும். நான் என்னதான் செய்ய போகிறேன் கையில நாதா? கை வேலை செய்யாத கையில நாதா. நீ செய்யறதா நாளைக்கு போய் செய்ய. நீ எதுவுமே செய்யாத. இங்க வாங்க, இங்க பாரு. ஊர்ல பேயாத மழை பெய்ஞ்சு நிக்குது, முளைக்காத அருக்கு முளைச்சு நிக்குது. கொல்லுக்கு 3 சாலு, ஒட்டிக்கு 3 சாலு. எப்படி எப்படி தெரியுமா? கொல்லுக்கு 3 சால் ஓடுறா. எப்படி தெரியுமா மதலகாரா? எப்படி தெரியுமா? வந்து ஓட்டியான்ற 6 மாசம் அதுமா காயில் போய் காயில் போயிருச்சுன்றியா? ஓட்டர் யாத்திரை அது மட்டும் கிடையாது சாமி. காயில் போறதுக்கு வந்து காயில் கட்டாவே கேறான். அவன் காயில் கட்டுறதுக்கு வந்துதான் கவர்மெண்ட் கலர் ஆயிட்டான். ரோடு என்னை பார்த்து போட்டோம். 6 ரோடு என்னை பார்த்து போட்டோம். போடாப்பா, டே போடா. சூத்தமுறை சுப்பிரமணியம் உட்காரு. கையில நான் என்ன செய்வேன்? என் அண்ணாவுடைய உபதேசம். ஆமா. அவர் என்ன சொன்னார்? சொன்னாரு. ஆமா. தைரியமா பாரு. சரி, ராது வந்ததுனால தான் டக்கு டக்கு நாமளும் காணலாம். அம்மாயே நாமாயன் தாயே, அம்மாயே நாமாயன் தாயே, அம்மாயே நாமாயன் தாயே, ஏனமாயன் தாயே, நீ என்னை ஒளி மறைத்தாய். போன் பேசுறா, போன் பேசுனா அலோனாதா? அது என்னமா கடமோட சத்தம் வருது. ஓ மைக் உங்க செல்லுக்கு இதா இல்லையா? எந்த செல்லும் இல்ல, பெல்லும் இல்ல. ஏய் மைக் புடிச்சு பேசலா. இவர் இப்ப இவர் யார் தெரியுங்களா? யாரு? கலெக்டர் நீங்க வேற பேசாதீங்க. எதுக்கு இந்த ஊர்ல என்னடா இவங்க ஊர் சிட்டியாங்காடின்னு ஒட்டக்காடுன்னு இருக்கிறாரு. பள்ளிப்பட்டிக்கு கலெக்டர் சொல்லி ஆர்டர் வந்துருக்கு. ஹலோ ஹலோ அரகரா, ஹலோ என்ன ரூல்ஸ் அதான் போடணும். ரூல்ஸ் 1000 அடி போடாத எழாத. முக்கியமான ஒண்ணு, எப்பவுமே பள்ளிப்பட்டிக்கு நிரந்தரமா தண்ணிக்கணும். தண்ணி வராத எழாத. அண்ணா நான் என்னதான் செய்ய போகிறேன்? நேரத்தில் அம்மா நானாமா உனக்கு இப்போ, அம்மா நானாமா உனக்கு இப்போ, நானாமா உனக்கு இப்போ நல்ல பிள்ளையாச்சே. என் தாயே பெரிய கலப்புற மதம் தாய லோக மாதா, தாய லோக மாதா, அவனுக்கு என்ன தெரியும்? கேளம்மா தாயே,
உன்னை பார்த்தால் என்ன பெற்ற குந்தமா தேவி போல தோற்றமளிக்கிறது தாயே. அம்மா உன்னை பார்த்தால் என்னை பார்த்தா என்னை வளர்த்த மாந்திரா தேவி போல தோற்றமளிக்கிறது தாயே. தாயே உன்னவா அம்மா எங்க 2 பேரை பார்த்தா பிடிக்கல தான் நேரவா. இவளை பார்த்தா உனக்கு எப்படி அவளாசி கொண்டாடி ஏன் வந்தான்னு கேக்குறான். எப்படி உங்களை பார்த்தால் தாய் போல தோற்றமளிக்கிறது தாயே. அதனால் தாயே அம்மா அடமையாக காணலாம். என்னை விட்டு விடம்மா. அம்மா என்னை விட்டு விடமா தாய். ஒரு நிமிஷம் விட்டு விடமா தாய். கொள்வாயா இரு. ஆனா நல்லா இருந்தாலும் இவனுக்கு என்னத்தான் விரும்பாம எடுக்கணும் புடுங்கிச்சோ இல்ல வெகால் நாள் எதுவும் எடுக்கணும் கழிச்சோ நாத்துக்கு தான் அவன் நெஞ்சு அடிக்கிற. ஏற்கனவே ஆட்டக்காரருக்கு பாதி பேருக்கு ஆட்டா டேக்கு வேற. நீ நெஞ்சு அடிச்சுன்னு போயிட்ட யார சீனிவாச தெருக்கூத்து நாடகாளி கொடுக்கு பப்புனுக்கு நாங்க எங்கடா போறது? உட்கார கூதி வாயா. ஒரு 10 வருஷமாச்சு உன் மூஞ்ச பாத்துக்கிறா. நான் கிழிஞ்சு வாயை பார்த்தேன், ஓர வாயை பார்த்தேன், டெய்லி வாயை பார்த்தேன், தப்பா வாயை பார்த்தேன். நீ சொன்ன அந்த வாய் எந்த கடையில் இருக்குது? அதான் நேரா போ மரப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போ. மரப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் டெய்லி கலக்க வாங்குவ பாரு. அந்த கிளவிக்கிட்டு போய் கேளு காட்டுவான். அதனால தாயே இது அடமையாக காணுமா தாயே. ஆமா தாயின்றியா தாய் மாதிரி கேளுங்கம்மா. ஐயா தாயே தாயே என்று சொல்லி தாயே தாயே என்று சொல்லி தகர்த்து பேச வேண்டாம். மாதா மாதா என்று சொல்லி மறுவார்த்தை பேசாத. யான்னு கேளு. நான் இவ்வளவு பேர் இப்ப நீ சொல்ற பாரு தாயின்னு தான் சொன்னேன். வாடாங்க தாயின்னு தான் சொன்னாரு. இல்ல நல்லா கேளு. தாயே தாயேன்னு சொல்லிட்டாரு தானே. ஒரு புள்ள அழுதுச்சுன்னா எதுக்காகாலும் பாலுக்குதாலும் எதுக்காலும் பாலுக்கு. இப்ப இவரு என்ன ஆகணும்? எனக்கு மகன் தானே. இப்ப நானு தாய் தானே. இப்ப புள்ள வந்து அழுதுனா எதுக்காக? பாலுக்கு. பசி எடுத்துச்சுன்னா பாலுக்காக. புள்ள தானே வந்து நீ பால் குடிவா. முடிஞ்சா குடியில கால் பசி வச்சு குடியா. ஆட்டக்காரருக்கு பாவம் பாலுன்னு ஞாபகம் வருது. அந்த ஒரு நிமிஷம் அந்த பொட்டி இந்தாட்டு வராங்க. அந்த பொட்டியில உட்காந்துக்கிறவன நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம் எழுந்துவாங்க. வராங்க. கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கே கவுண்டர் ஸ்தானத்துல இவரதான் வச்சிருக்கிறங்க. உண்மையாலுமே இப்படி இல்ல இவன் பாருங்க. உண்மையாலுமே எங்க கம்பெனில வந்து தீராத நியாயத்தை தீர்த்து வைக்க முடியல. எங்க கம்பெனி வாத்தியராலே முடியறதில்ல. ஆனா அந்த நியாயத்துக்கு இவனை தான் கூப்பிடுங்க. பேர் வந்து காவேரி. நம்ம ஊர் என்னன்னா சுங்கரன்லியை சேர்ந்த நம்மளுடைய காவேரி வாத்தியார். எங்களுக்கெல்லாம் எனக்கு வாத்தியார், அவரு அந்த அம்மாவுக்கு வாத்தியார். ஏன் அங்க நிக்கிறாரு பாரு தடுக்கட்டுன்னு. இவருக்கே வாத்தியார் இவர் தான். ஆனா பாக்குறதுக்கு பிடிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. மூஞ்ச பாரு சில்லற கூதி ஆட்டை பிடிக்கிறான்.
தாயே தாய் என்று சொல்றீங்களே, தாய் என்று சொன்னதினா எனக்கோ தகுந்த முறைகளாச்சு. வாங்க தாயினாலே தகுந்த முறையா மாதாண்ணா எனக்கு மாமன் முறை ஆச்சு சாமி. வாங்க இங்க பாருங்க. நீ என்னமே செய்யாத, நீ கம்முன்னு படுத்துக்கோ, எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். இவ்வளவு சவரிக்கும் போது என் நாட்கள் கிடக்குறீங்க. காலனை காலால் வந்த கருணாகர பொருளே இவனை போய் பக்தி யாருமே அப்பேற்பட்ட ஈஸ்வரனே கூட்டம் வச்சிருக்கான் தலைமையில. கஞ்சா குடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், சுருட்டு குடிக்கலாம். இவளையா ஈஸ்வரனுக்கு போயிட்ட நம்ம கம்பெனில வந்து பப்புனார் இவனே பூஜை வச்சுருக்கான். நாங்களே அவரு வேணும்னு நாங்க இருக்கிறோம், நீ அவரே மிரட்டி அடிச்சு நீ எங்க அடிச்சலான்னு பாக்குறியா? படத்து பக்கம் இப்பதான்டா இவனுக்கு நாங்களும் அவரு வேணும்னு இருக்கிறோம், நீ அவரு அடிச்சு சரிம்மா அங்க பாய். அவன் கையெடுத்து அவன் ஓடுறதுக்கே தெரியும். வாங்க. ஏய் சாமி வாங்க. யாரு இதா? நேற்று நானு சேலத்துக்கு போனேன், என் வீட்டுக்காரி பூ வாங்கி வந்தேன். அது ஏன் பூ? இந்த பூ தாயே உன தாய் என்றும் தந்து என்ன மறைத்து விட்டேன் இறைவா. நான் என்ன செய்ய போகிறேன்? பெண்களே என்னையான நாயன சொல்லிட்டோம். அடியாரடி வானத்து அறியத்தாமசி பாடுப்பாங்க. மரியாதை கொடுத்து தாய் என்று தங்கை என்று. அதனால நீங்க எல்லாம் யாரும் தெரியும் ஓடு வந்துறோம். என்னடா சொன்னாரு? நீங்க எல்லாம் ஓடி போங்கன்றாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? யாருன்னு கேட்டா யாரடி இவனு? நான் கேட்டது அதெல்லாம் கேட்கலடா. எனக்கு அவருக்கு இருக்கிற 6 அடிலாம் வேணாடா, அவருக்கு இருக்கிற எனக்கு 6 அடி மட்டும் போதுண்டா. இது 6 அடி எல்லாம் இவன் 6 அடி வேணும்ன்றான். நான் எங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது அதனாலமா இல்ல அக்கா சொல்லுவ பாரு, கேளாது. ஒரு கொரோனா மருந்து கொஞ்சம் தான் கொடுத்துட்றா பையா. சத்தியமா சொல்றேன். ஏமா இவ்வளவு பெரிய ஆம்பிட்டியான கண்ணு முன்னாடி வச்சு கம்முனே கேருங்களே.